நான் ஒவ்வொரு முறையும் கட்சி தாவி தேர்தலில் நிற்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இதுவரையும் நான் எந்த ஒரு கட்சியிலும் நான் இந்த தேர்தலில் நின்றதில்லை. நான் இந்த முறைதான் ஒரு கட்சி மூலமாக அதுவும் ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபி ஊடாக அக்குனை பிரதேச சபையினுடைய பிரதம வேட்பாளராக களமிறந்து அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் இலங்கை அரசியலிலே ஒரு தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏராளமான விமர்சனங்கள், கருத்து பரிமாறல்கள் இந்த தேர்தல் பற்றி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் விசேடமாக என்னை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் கட்சி தாவி தேர்தலில் நிற்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இதுவரையும் நான் எந்த ஒரு கட்சியிலும் நான் இந்த தேர்தலில் நின்றதில்லை. நான் இந்த முறைதான் ஒரு கட்சி மூலமாக அதுவும் ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபி ஊடாக அக்குனை பிரதேச சபையினுடைய பிரதம வேட்பாளராக களமிறந்திருக்கின்றேன். இதற்கு முன்னைய ஒவ்வொரு தேர்தலிலும் நிச்சயமாக நான் ஒரு சுயேட்சை குழு மூலமாகத்தான் இந்த தேர்தலுக்கு முன் வந்திருக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் நான் கட்சி தாவி அதாவது ஒவ்வொரு தேர்தலில் நின்றேன் என்ற செய்தி அது முழுமையான ஒரு பிழையான ஒரு செய்தி என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த எஸ்ஜேபி மூலமாக அந்த கட்சியின் ஒரு உறுப்பினராகவும் அதே போன்று அதனூடாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நான் உண்மையிலே எதிர்பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் இந்த முடிவானது இந்த ஊருக்கும் அதே போன்று இந்த பிராந்தியத்துக்கும் பல அரசியல் அனுகூலங்களை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போன்று எமது ஊரைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இவர்களுடைய பல மட்டங்களிலே மஷூராக்கள் மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எமது இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன்.